கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை நேரத்திலும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே தந்த உம்முடைய சமாதானத்துக்காக, இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய விடுதலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேர் இந்த சமாதானத்தை தேடி கிடைக்காதபடி இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு நீர் எங்களை தேடி வந்து உம்முடைய கிருபையையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் மீட்பையும் தந்து எங்களை நீர் வாழ வைத்திருக்கிறீரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உண்மையில்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம், பரலோகத்திலே உண்மையில்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர வேற விருப்பம் இல்லைப்பா. நீர் எங்களை நடத்தும், நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். இந்த 4வது மாதத்தை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இந்த மாதத்திலே ஆண்டவரே, அருமையான உம்முடைய மக்களுடைய எல்லா தேவைகளை சந்திப்பீராக, குறைவுகளை மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளினாலே உம்முடைய மக்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவருடைய எல்லா எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நீர் வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே, எங்களுடைய மக்கள் எல்லாரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து உயர்த்தும். ஆண்டவரே, உம்முடைய அற்புதங்களை காணும்படி நடத்தும் சுவாமி. நாங்கள் உம்மையே நம்பி நிற்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய மக்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொழில்கள், வியாபாரங்கள், முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்யும் சுவாமி. ஆண்டவரே, மனிதருடைய கண்களிலே தயவும் உம்முடைய கண்களிலே கிருபையும் கிடைக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய நடத்துதலை காணட்டும். அதே போல எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, அவருடைய தேர்வு நேரங்களில் ஆண்டவருடைய கிருபை உள்ள கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். தேர்வு எழுதி முடித்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். அதே போல தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த தேர்வுகளை எழுதும் பொழுது ஆண்டவர் நீர்தாமே அவர்களுக்கு தேவையான நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும். எந்த தடைகளும் எங்களுடைய பிள்ளைகளை நெருங்காதபடி நீர் காத்து கொள்ளும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை குடும்பங்களில பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவர் நீர்தாமே அப்பா உம்முடைய காயப்பட்ட கரத்தினால தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா வேதனைகள் நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீரே, அதுபோல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய மக்களை நீர் குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய பாதுகாப்பு, ஆண்டுடைய விடுதலை, சமாதானம் உடைய மக்களை சூழ்ந்து கொள்ளட்டோப்பா. இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இந்த மாதத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக, ஆராதனைகளுக்காக நாங்கள் உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதியும், தடைகள் எல்லாம் மாற்றும். கர்த்தருடைய வல்லமை எங்கள் மத்தியில் இருந்து எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா வாஞ்சை விருப்பங்களை இம்மட்டும் நிறைவேற்றின கர்த்தர் தொடர்ந்து வருகிற நாட்களில் இந்த திருச்சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படவும், இந்த எல்லா ஆராதனைகளும் ஆசீர்வதிக்கப்படவும், இன்னும் அநேக மக்கள் இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய நன்மைகளை பெற்று செல்ல ஆண்டவர் கிருபை செய்வீராய். இந்த அருமையான இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறோம். மனித சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டாம் சுவாமி, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவிலே பலனடைந்தவர்களாய், கிருபையிலே பெருகினவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. உம்முடைய பொற்பாதத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பாருங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில இந்த 3 மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 3 மாதங்களில கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல.
எத்தனையோ பேர் நம்மோடு கூட இந்த வருடத்தை துவக்கினவர்கள் இந்த நாளிலே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே இந்த நாளிலும் நம்மை பிழைத்திரு என்று கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவருடைய கிருபை உள்ள கரம் நம்மை தாங்கி நடத்தினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவருடைய கிருபை பெரியது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவர் நமக்கு நல்லவராயிருந்து உண்மை உள்ளவராயிருந்து நம்ம இதுவரைக்கு நடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. பவுல் சொல்லுகிறது போல நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தோம், அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையில உண்மை உள்ளவராய் இருந்தார். அவர் தந்த வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவராய் இருந்தார். அவர் நம்மை நடத்துகிறதுல உண்மை உள்ளவராய் இருந்தார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுல உண்மை உள்ளவராய் இருந்தார். தம்மை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருந்தாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் நம்மை தாங்கி நடத்துகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு போதுமானவராய் நல்லவராய் எங்களோடு இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்களை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தின கர்த்தர் இனிமேல் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறாரே. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒரு விசை ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய பலன் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய திறமைகள் அல்ல, எங்களுடைய ஞானம் அல்ல, நீர்தான் எங்களை நடத்தணும், நீர்தான் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற இந்த உன்னதமான ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை நடத்தினார். இனிமேலும் அவர் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்த வல்லவராய் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே,
வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தோணியார் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தோணியார் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அல்லேலூயா. அற்புதங்களில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சந்தோஷமாய் கரங்கள் தட்டி எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. யுத்தத்திலே வல்லவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவன், நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். அல்லேலூயா. நாங்கள் நம்புகிற நம்பிக்கையின் தேவனே, இப்போது எங்களுக்கு நன்மையை தருகிறவர் ஆண்டவரே. அல்லேலூயா. வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறவர், மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பி மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தோணியார் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தோணியார் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென். அல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபைகளை நினைத்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம்
ஆண்டவரே, எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் ஆளுகிற ஒரு கர்த்தர், எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவர், எங்களோடு கூட நீர் இருக்கிறீரப்பா. இதுவரைக்கும் எங்களை நடத்தினவர், இனிமேலும் நீர் எங்களை நடத்த போகிறீர், ஆசீர்வதிக்க போகிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அருமையான நாளிலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நேரத்திலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதவசனம் நியாயாதிபதிகளின் புத்தகம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அருமையானவர்களை, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த கிதியோனுடைய வாழ்க்கை, நம்ம எல்லாரும் அடிக்கடி கிதியோனை குறித்து நாம் சிந்திக்கிறது உண்டு. இந்த கிதியோனுடைய வாழ்விலே நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கிறது. அதை நாம் இந்த 6ஆம் அதிகாரம் முதல் பகுதியிலே நாம் அதை பார்க்கிறோம். மீதியானியர் கையிலே கடவுள் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. காரணம், ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை அவர்கள் செய்ததினால ஆண்டவர் என்ன செய்தாரா, மீதியானியருடைய கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தார். அவர்கள் இந்த மீதியானியருடைய எல்லா நன்மைகளை என்ன பண்ணாங்களா, அழித்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த ஜனங்க தங்களுடைய வீடுகளை விட்டு மலைகளிலே குகைகளிலே வாழுகிற ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு நிலையில தான் இந்த கிதியோனை கர்த்தர் இந்த மீதியானியரிடத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை மீட்கும்படி கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவருக்கும் இந்த கிதியோனுக்கும் இடையில நடக்கிற ஒரு சம்பாஷணையை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இந்த கிதியோன் பாருங்க, ஆண்டவர் தன்னோடு இருக்கிறாரா, ஆண்டவர் தன்னோடு இருந்தால் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தன்னுடைய வாழ்க்கையில வருகிறது என்று சொல்லி அநேக கேள்விகளோடு அவன் அந்த இடத்துல ஆண்டவரிடத்துல பேசுகிறான். அப்படி பேசுகிற சூழ்நிலையில தான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்விலும் கூட பல நேரங்களில இந்த கிதியோனுக்கு வந்த கேள்வி நமக்கும் வருது. என்ன கேள்வி தெரியுமா? ஆண்டவர் எங்களோடு இருந்தால், இல்ல ஆண்டவர் எங்களோடு இருந்தால் என்கிற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. ஆண்டவர் என் கூட இருந்தார்னா ஏன் இந்த சூழ்நிலை? ஆண்டவர் என்னோடு இருந்தால் ஏன் இந்த பிரச்சனை? ஆண்டவர் என்னோடு இருந்தால் ஏன் இந்த தடைகள்? ஆண்டவர் என்னோடு இருந்தால் ஏன் இந்த பலவீனம்? இப்படி நிறைய அப்படி அடிக்கிட்டே போகலாம். ஏன் 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 என்கிற இந்த கேள்விகள். ஆனால் இந்த இடத்துல இதற்கெல்லாம் ஒரு பதிலை கடவுள் சொல்றாரு. என்ன தெரியுமா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாருக்கும் ஒரு பலன் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? பலவீனமானவங்க ஒருத்தரும் கிடையாது. என்னால முடியாது அப்படின்னு நம்ம தான் சொல்றோம், ஆனா நம்மால முடியும் இல்லையா? இந்த சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்கறவங்கள பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு மோட்டிவேட்டருங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சைக்கிள்ல ஏறி உட்கார வச்சுட்டு அந்த பின்னால அப்படி பிடிச்சிக்குவாங்க. நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன், ஓட்டு, நேரா பார்த்து ஓட்டு, இடுப்பு ஆட்டாத அப்படின்னு அது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே வருவாங்க பின்னால. நானும் அப்படிதான் கத்துக்கிட்டேன். எங்க திருச்சபையில் ஒருத்தர் இருந்தார், டேவிட்னு. அவர் தான் எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஒரு நாள் பிடிச்சி ஓட்டி கற்றுக் கொடுத்தாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன், ஒன்றும் இல்லை, பயப்படாத, ஓட்டு, விழமாட்டேன், ஓட்டு, நேராக பார்த்து ஓட்டு, நேராக பார்த்து ஓட்டுன்றாரு. திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம் இல்லை. நான் பாட்டுன்னு ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன், நான் பேசிக்கிட்டே ஓட்டுறேன். திரும்பி பார்த்தா ஆளை காணோம். அப்போதான் யோசிக்கிறேன், அடடா நம்ம தான் இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்தோமா அப்படின்னு யோசிக்கிறேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க,
நம்முடைய திறமைகள், நம்முடைய பலன், நமக்கு என்ன திறமை இருக்கிறது என்பது நமக்கு தெரியல, நமக்கு என்ன பலன் இருக்கிறது என்பது நமக்கு தெரியல. ஆனா உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவருக்கு தெரியும் எனக்குள்ளே இருக்கிற பலன் என்ன, என்னுடைய திராணி என்ன. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், திராணிக்கு மேல கர்த்தர் சோதிக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ என்னுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலையும் என்னுடைய திராணிக்கும் என்னுடைய திறமைக்கும் ஏற்றபடி தான் கர்த்தர் என்னை நடத்துகிறாரே தவிர என்னுடைய திராணிக்கும் மிஞ்சி, என்னுடைய பலத்துக்கும் மிஞ்சி, என்னுடைய திறமைக்கும் மிஞ்சி எந்த பெரிய டாஸ்கையும் கடவுள் நமக்கு கொடுப்பது கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்னை ஆயத்தப்படுத்துகிறவர். அவர் என்னை பார்த்து சொல்றாரு, இந்த பலன் போதும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த பலன் போதும், இதுக்கு மேல நீ பலப்பட்டு ஒன்னும் பெருசா சாதிக்க போறதில்ல, இருக்கிற இந்த பலன் போதும். காரணம் என்ன தெரியுமா? அந்த பலனை கொடுப்பவரும் கர்த்தர் தான். அல்லேலூயா. வேதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஏசாயா 41:10 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்றார். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் இந்த பலன் போதும் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவர் அவருடைய பலனை நமக்கு தரும்போது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நடக்கிற ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. 84ஆம் சங்கீதம் 7வது வசனம். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய பலத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் போது நடக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? பலத்தின் மேல் பலனடைந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற பலன் மட்டுமல்ல, இதற்கு மேலும் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், யாருக்கு அந்த பலன் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5வது வசனத்தில் சொல்லுகிறார், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய பலத்தை நம்பி நான் போகல ஆண்டவரே, உம்மிலே பலன் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உம்முடைய பலனை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பலன் நம்மிலே பெருகும். இந்த இடத்துல சங்கீதக்காரன் ஆண்டவருடைய பலத்தை பெற்றவர்கள் என்ன செய்யறாங்களா? 6வது வசனத்தில் சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போகிறார்கள். அல்லேலூயா. பாதியில விட்டுட்டு ஓடுறவங்க இல்ல. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்கள்ல நம்முடைய பலன் என்னன்னு நமக்கு தெரியாததுனால சில காரியங்களை பாதியில விட்டுட்டு ஓடுறோம். ஆனா ஆண்டவர் இங்கே சொல்லி தருகிற ஒரு காரியம் தெரியுமா? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். யாரெல்லாம் ஆண்டவரே நீர்தான் என்னுடைய பலன், நீர்தான் என்னை பலப்படுத்தணும், நீர்தான் என்னை நடத்தணும் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கடந்து போகிற வழி அழுகையின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் அவர் பலப்படுத்துவதினாலே அவர்கள் அந்த பள்ளத்தாக்கை உருவ நடந்து போவார்கள். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவஜனமே, அழுகைதான் என்னுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை முழுவதும் வேதனை தான் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், ஏமாற்றங்களும் தோல்விகளும் தான் என் வாழ்க்கை நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு தெரிஞ்சுங்க, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போவதற்கு ஆண்டவர் பலன் கொடுத்து, அடுத்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து அவர் சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ அவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகள், கண்ணீரின் பாதைகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவர்களாய் தேவ சமூகத்தில் நிற்பார்கள். யார் தெரியுமா?
யாரெல்லாம் கர்த்தருடைய பலனை பெற்றிருக்கிறார்களோ, ஆண்டவர் தருகிற இந்த பலனுக்காக காத்திருக்கிறார்களோ, அவர்களை வேதம் சொல்லுகிறது வெற்றி பெற்றவர்களாய் தேவ சமூகத்திலே நிற்பார்கள். அல்லேலூயா. வேதத்தை வாசிச்சு பாருங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டுடைய வேதம் சொல்லு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்ப இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நம்மை நடத்துகிற இந்த பாதை எப்படிப்பட்டது தெரியுங்களா? நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய பலத்துக்காக காத்திருந்து அவரிலே பலன் கொள்ளுகிற மனிதனை கர்த்தர் சரியான பாதையில நடத்தி வெற்றி உள்ளவர்களாய் தேவ சமூகத்திலே நிற்க பண்ணுகிற ஒரு உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, அப்பா எனக்கு இருக்கிற பலனை நம்பி நான் போகல ஆண்டவரே, நீர் தருகிற பலனை நம்பி நான் போகிறேன், அந்த பலன் எனக்கு போதும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. சிக்லாகில தாவீது தன்னுடைய குடும்பத்தை வச்சிருந்தான். அவன் அங்கிருந்து பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணும்படியாய் அவர்களோடு சேர்ந்து யுத்தம் பண்றதுக்காக இவர் போனார். ஆனா பாதியில பெலிஸ்தருடைய பிரபுக்கள் என்ன பண்றாங்கன்னா, இவன் நம்மோடு கூட வரக்கூடாது என்று அவர்கள் சொன்னதுனால இவர் திரும்பி வர்றார். திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த தாவீதனுடைய குடும்பம் மொத்தமும் அமலேக்கியராலே பிடிக்கப்பட்டு போனது. எல்லாவற்றையும் இழந்தாங்க. இவனோ இவன் கூட இருந்தவர்களோ எல்லாவற்றையும் இழந்த பொழுது வேதம் சொல்லுது 30ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். நல்ல கவனிங்க, அவர்களுக்கு அழுவதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். இதுக்கு மேல அவங்களால முடியல. இல்ல, ஒரு சிலரை நீங்க பார்க்கலாம், இந்த துக்க வீட்டுக்கு போனீங்கன்னா அழுவாங்க, அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. திரும்ப தண்ணி தெளிச்சு அவங்களை எழுப்பி உட்கார வைப்பாங்க, கொஞ்ச நேரத்துல திரும்ப மயங்கி விடுவாங்க. அப்ப என்ன, பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். இல்ல, இந்த இடத்துல அப்படித்தான் நடந்திருக்கும். அங்கங்க ஒவ்வொருத்தர் மயங்கி விழுந்திருப்பான். ஐயோ என் குடும்பத்தை இழந்துட்டனே, ஐயோ என் வீட்டை இழந்துட்டனே, ஐயோ என் பிள்ளைகளை இழந்துட்டனே, ஐயோ எனக்கு இருந்த சொத்து சுதந்திரங்களை இழந்துட்டனே. அழுது கொண்டே அவர்கள் நின்றார்கள், பலனற்று போகும் வரைக்கும் அழுதாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்லு தெரியுமா? 6வது வசனத்துல தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். காரணம், அவன் தலைவனா இருந்ததுனால அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாரம். இத்தனை பேரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? தாவீதை கல்லெறியும்படியாய் அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? இனிமேல் நீங்களும் வேணாம், உங்க சகவாசமும் வேணாம், நானே எல்லாத்தையும் இழந்து போயிட்டு நிக்கிறேன், என்ன போய் கல்லெறியறதுக்கு நினைக்கிறீங்களே, நீங்கெல்லாம் மனுஷங்களாடா, அப்படியா இப்படியா நம்ம திட்டி இருப்போம். ஆனா தாவீது என்ன சொல்ற? தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்லு தெரியுமா? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திட்டான்னா என்ன அர்த்தம்? பலப்படுத்தி கொண்டா. முடியும், என்னால முடியும், நான் செய்வேன், ஆண்டவர் எனக்கு துணை நிற்பா, ஆண்டவர் என்னை நடத்துவார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கர்த்தருக்குள்ளே நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆண்டவரிலே பலன் கொள்ளுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆண்டவரிடத்துல புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய ஜெபம்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? புலம்பலா தான் இருக்குது. இன்னைக்கு அந்த புலம்பலை ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாய் மாற்றுங்க, திடப்படுத்துங்க. நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே திடப்படுமானால் அடுத்து ஒரு அற்புதம் நடக்குது. என்ன தெரியுமா? கர்த்தர் தாவீதை நடத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இந்த பகுதியை அடிக்கடி வாசிப்பேன். இதுல ஒரு வார்த்தை ரொம்ப எனக்கு பிடிக்கும். காரணம் என்ன தெரியுங்களா? இந்த ஊழியத்திற்கு நான் வந்த முதல் வருஷத்திலிருந்து இந்த வார்த்தையை தான் நான் சொல்லி ஜெபிப்பது உண்டு. என்ன, நீங்க பாருங்க, இந்த 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும்
ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் தினமும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒன்றும் குறைவில்லாமல் கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா. ஒன்றும் குறைவில்லாமல் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஒன்றும் குறைவில்லாமல் கர்த்தர் எனக்கு நன்மைகளை தருவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த மாதம் நீங்களும் நானும் செய்ய போகிற ஒரு காரியம் உண்டு. எந்தெந்த சூழ்நிலை நம்ம பயமுறுத்திக்கிட்டு இருக்குதோ அந்த சூழ்நிலைகளை சொல்லி, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில நீர் எனக்கு வெற்றி தந்து உமக்கு சாட்சியாய் என்னை நீர் நிறுத்த போகிறீர், உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. திடப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இரண்டாவது நாம் பார்க்கும்போது லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கிறோம். அங்க மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதை நான் வாசிக்கும் பொழுது இந்த மரியாளினுடைய கேள்வியை நீங்க பார்க்கணும். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம அடிக்கடி கேட்கிற கேள்விதான், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது எப்படி, இது எப்படி, இது எப்படி, இப்படியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது எப்படி நடக்கும்? எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, வர்றதோ கொஞ்சம் வருமானம், இதுல எப்படி நடக்கும்? எவ்வளோ பெரிய வேலைகள்லாம் எனக்காக காத்துட்டு இருக்குது, நானும் பலவீனமா இருக்கிறேன், இதை எப்படி நான் செய்ய போகிறேன், இதை எப்படி செய்ய போகிறேன், இதை எப்படி செய்ய போகிறேன், இது எப்படி நடக்கும், எப்படி இது சாத்தியம், இப்படியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உன்னால ஒண்ணும் முடியாது, உன்னுடைய பலத்தினால ஒண்ணு நீ சாதிக்க போறதில்ல. ஆனா ஆண்டவருடைய ஆவியானவர் உன்மேல வந்து அவருடைய பலன் உன்னை நிரப்பும் போது அசாத்தியமான காரியங்கள் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, நம்ம கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கும் மிஞ்சி காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்ம ஏதோ கொஞ்சம் இந்த சின்ன மூளையில யோசிச்சு இப்படி நடந்துட்டா நல்லா இருக்கும், இப்படி நடந்துட்டா நல்லா இருக்கும், இது நடந்துட்டா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம். ஆனா கர்த்தர் யார் தெரியுமா? நம்ம யோசிப்பதை விட பெரிய காரியங்களை செய்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சகரியா சொல்றார், சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். வாக்கு தத்தத்தையே மறந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய பலனும் அல்ல, என் கூட இருக்கிற ஆட்களுடைய பலனும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அசாத்தியமான காரியங்களை எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களையும் செய்வதற்கு கர்த்தருடைய பலன் நம்மை நடத்தும். அல்லேலூயா. வேதத்தை வாசி பாருங்க. நான் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையும் யோசிப்பேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி பாருங்களேன். 4வது வசனம். புறப்பட்டு போய் எத்தனை நரி பிடிச்சானா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நரி பிடிக்கிறதே பெரிய விஷயம். அது என்ன வாழை காமிச்சிட்டு நிற்குமா, புடி அப்படின்னு நிற்குமா? அது பின்னால் எவ்வளோ வேகமாக ஓடணும், அது கடிக்கும், அது திமிரும், அதையும் பிடிக்கணும் இல்லை? ஒரே நைட்டில் எத்தனை நரி பிடிச்சானா? எப்படி சாத்தியம்? ஆனால் வேதம் அடிக்கடி சிம்சோனை சொல்லும் போது சொல்லும், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவினார். அல்லேலூயா. அல்லேலூயா.
என் பலன் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உங்க பலன் எனக்குள்ள வந்ததுன்னா 300 நரி இல்லை 1000 நரியை கூட பிடிப்பேன். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. உம்மால எல்லாம் கூடும் சுவாமி. அல்லேலூயா. அப்புறம் பாருங்களேன், அதே 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, பெலிஸ்தர் இவனை அவங்க ஜனங்களை வச்சே பிடிச்சு கொண்டு வர்றாங்க. இப்போ அவன் சொல்றான் தன்னுடைய ஜனங்களை பார்த்து, நீங்க என் மேல விழாம இருந்தீங்கன்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர்களோடு வந்தான். இப்போ வேதம் சொல்லுகிறது, ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு, காய்ஞ்சு போனா கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் எலும்பு, பச்சை தாடை எலும்பை வைத்து கொண்டு எத்தனை பேரை கொன்றானா? எதிரிகள் என்ன வெறுங்கையோட வந்திருப்பாங்க? அவங்களும் ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல. அத்தனை ஆயுதங்களையும் தடுத்து 1000 பேரை ஒரு எலும்பு துண்டை வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அது அவனுடைய பலன் அல்ல, அவனுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பலன். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிங்க, நீங்க பெரிய காரியங்களை பார்க்க போறீங்க. அசாத்தியமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எப்ப தெரியுமா? என் பலன் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பலத்தினாலே என்னை நடத்துங்கன்னு அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் போகும்போது நாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, யோபு 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல யோபு சொல்றாரு, நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க. நான் கிரகிக்க கூடாத அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம பாஷையில சொல்ல போனா ஜீர்ணிக்கவே முடியலங்க, எப்படி நடந்ததுன்னே தெரியல, இவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில நடந்திருக்குது சொல்லுவீங்க. எப்ப தெரியுமா? கர்த்தர் செயல்படும் பொழுது. அல்லேலூயா. அவருடைய பலன் நம்மிலே வரும் பொழுது. இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே உம்முடைய பலன் என்னை நிரப்பட்டும், அந்த பலன் எனக்கு போதும் சுவாமி. 3வது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுது, பிலிப்பியர் 4:13, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 3வது, முதல்ல பார்த்தோம், நாம் வெற்றி உள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் நிற்பதற்கு ஆண்டவருடைய பலன் உதவுகிறது. 2வது பார்க்கிறோம், அசாத்தியமானவைகளை கர்த்தருடைய பலன் நம்மிலே செய்யும். 3வது பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தருடைய பலன் நம்மை நிரப்பும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்வேன். எனக்கு நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய அந்த பலன் பவுலுக்குள்ள வந்த பொழுது பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் என்ன செய்ய போகிறேன்? எல்லாவற்றையும் செய்வேன். எனக்கு நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யறதுக்கே நம்ம தட்டு தடுமாறி ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, கர்த்தருடைய பலன் இறங்குமானால் எல்லாம் என்னால முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர்ல நீங்க வாசிங்கன்னா 12ஆம் அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் பலவீனமானவர். அவரு பலவீனம் நீங்கிறதுக்காக அவர் ஜெபம் பண்றார். ஆனால் வேதம் என்ன சொல்லு தெரியுங்களா? 9வது வசனம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். நல்ல கவனிங்க, ஆண்டவர் பவுலுக்கு சொன்ன வார்த்தை இதுதான், நீ பலவீனமானவன் தான், ஆனா உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பலன் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவனுக்கு அரைக்குறை பலன் தர்றவர் இல்லை. நல்லா கவனிங்க, டாக்டர் கிட்ட போறோம், டயர்டா இருக்குது, அவர் உடனே ஒரு ட்ரிப்ஸ் ஏத்துறாரு. ட்ரிப்ஸ் ஏத்தி டாக்டர் சொல்றாரு, ஓகே நல்லா ஆயிட்டீங்க, வீட்டுக்கு போங்கன்னு அனுப்புனாலும் வீட்டுக்கு வரும்போது எப்படி தான் வர்றோம் தெரியுமா? இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிட்டு தான் கூப்பிட்டு வர்றாங்க. இல்ல, கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்குது, மருந்து சாப்பிட்றேன், கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்குது, எல்லாம் செஞ்சு முடிச்ச மாதிரி இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது சொல்றோம்ல. ஆனா கர்த்தருடைய பலன் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது பைபிள் சொல்லுது, பூரணமான ஒரு பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த பலனை பெற்ற பிறகு பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை அப்படியே மாறுகிறது. இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா பலவீனமானவங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுக்கணும், உண்மைதானா? பட்டினி போடுவாங்களா? பட்டினி போடுவாங்களா? என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க?
பாஸ்டர்னோ நமக்கு தெரியாத கேள்வியெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பட்னி போட மாட்டாங்கல்ல, வேலைக்கு சாப்பாடு போடுறாங்க. ஆனால் பவுல போசனுக்கு பட்னி போட்டாங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் அவர் சொல்றாரு, தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். ஒரு வியாதி வந்துட்டா போதும், இந்த அம்மா அவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தாங்குவாங்க, பிள்ளைங்களை அப்படி தாங்குவாங்க. மடியில படுக்க வச்சுக்கிறது தான் இல்ல, தடவி கொடுக்கறது தான், என்ன ஆச்சுப்பா, எப்படி இருக்கிறப்பா, அவங்கள என்ன அது படுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா பெட்டெல்லாம் போடுவாங்க. பக்கத்துல இருக்கலாம் தள்ளி விட்டு, குழந்தை உடம்பு சரியில்லாம இருக்கு, அது நல்லா இருக்கு, படுக்கிட்டோம் இல்ல, பார்த்து பார்த்து செய்வாங்க, அதுக்குன்னு தனியா செய்வாங்க. ஆனா இங்க பாருங்க, பலவீனமான பவுல் கர்த்தருடைய பலனை பெற்ற பிறகு அவன் தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். அடுத்தது சொல்றாரு, எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும். அல்லேலூயா. எவ்விடத்திலும். நம்ம ஆளுங்களுக்கு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அவங்களுக்கு சமாதானமா இருக்கும். மீதி இடம்லாம், இது என்ன இடம், இது என்ன வீடு, இது எப்படி இருக்குது, இது இப்படி குறை இருக்குது, நிறைய குறை சொல்லிட்டே இருப்போம்ல, இது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஆனா பவுல் கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, எல்லாம் நல்லா தாங்க இருக்குது, எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் எப்படி இருந்தாரா? திருப்தியா இருந்தார். அல்லேலூயா. எங்கேயும் அவர் குறைப்படலை. அப்ப அவருடைய பலத்தினால இல்ல, உள்ள ஒரு பலன் இருக்கு பாருங்க, அந்த பலன் சொல்லுது, நீ தரையில படுத்தாலும் நீ நல்லா தான் இருக்கிற, பெட்ல படுத்தாலும் நீ நல்லா தான் இருக்கிற, நீ திருப்தியா பிரியாணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கிற, ஒண்ணுமே இல்லாம பட்னி கிடந்தாலும் நல்லா இருக்கிற, நீ கூழோ கஞ்சியோ குடிச்சாலும் நீ என்ன பலனா இருக்கிற, ஒரு குறையும் உனக்கு கிடையாது. ஆகவேதான் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் அவருக்குள்ள வந்த பொழுது எல்லாவற்றையும் அவன் ஆண்டவருடைய பலத்தினால எதிர்கொண்டான். அவன் அதுல மனரம்யமாய் நிற்கும்படி கடவுள் கிருபை செய்தார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பவுல் அப்போஸ்தலனுடைய இறுதி காலங்கள்ல 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல தீமோத்தேயுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஒரு அலையிலே சொல்லுங்க. எந்த இடத்திலும் அவன் தடுமாறல, எந்த இடத்துல அவன் விழுந்து போகல. காரணம், ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அதே வார்த்தையை தீமோத்தேயுக்கு சொல்லும் போது பவுல் சொல்றாரு, 1 தீமோத்தேயு 6:12, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நோக்கம் உண்டு. என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை பற்றி கொண்டவர்களாய், கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய வேதம் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். ஆண்டவருடைய பலன் நமக்குள்ள வரும்போது வேதம் சொல்லுது, முதல்ல அவர்கள் வெற்றி பெற்றவர்களாய் தேவ சமூகத்திலே நிற்பார்கள். காரணம், அவர்கள் கர்த்தரிலே பலன் கொண்டவர்கள், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போகிறவர். 2வது பார்த்தோம், அசாத்தியமானவர்களை, நடக்காத பெரிய காரியங்களையும் ஆண்டவருடைய பலன் நம்மிலே நடத்தும். ஆகவே நாம் ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம். 3வது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பலன் நம்மை நிரப்பும் போது எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆகவே கர்த்தருடைய பலத்தை நாம் சார்ந்து நிற்போம், ஆண்டவரிலே பலன் கொள்ளுவோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்தோப்பா. இந்த மாதத்தில் நாங்கள் சந்திக்க இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் மேற்கொள்ள, ஜெயம் எடுக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த கிதியோன் கர்த்தரிடத்துல கேட்கிறான்,
நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று எங்களுடைய பிதாக்கள் சொன்னாங்களே, நீர் எங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்கிறது? அவனுடைய அங்கலாய்ப்பு. ஆனா அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலன், உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். காரணம், உன்னை அனுப்புகிறவர் நான் தான். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் நம்மளை அப்படியே தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு, நம்முடைய இந்த பயத்தின் நடுவில், இந்த வேதனையின் நடுவில், ஏனப்பா இதெல்லாம் எனக்கு நடந்திருக்குது, ஏன் இந்த குறை வந்திருக்கிறது, ஏன் இந்த வேதனை வந்திருக்கிறது, ஏன் இந்த பிரச்சனை, நான் ஏன் இந்த சூழ்நிலைகளை சந்திக்கிறேன் என்கிற கேள்வியோடு இங்க நிப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, மார்போடு அணைத்து கொண்டு, மகனே மகளே பயப்படாதே, என் பலனை நான் உனக்கு தருகிறேன். நீ விழுந்து போக மாட்டாய். அழுகையின் பள்ளத்தாக்கை நீ உருவ நடந்து போய் தேவ சந்நிதியிலே வந்து நிற்பாய். நீ தோற்று போகிற வாழ்க்கை வாழ்கிறதுக்காக நான் உன்னை தெரிந்தெடுக்கல, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தெரிந்தெடுத்திருக்கிறேன். ரெண்டாவது, ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லும் போது அவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. எல்லாம் நடக்கும். அசாத்தியமான காரியங்களும் உன் வாழ்க்கையில நடக்கும். காரணம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இது எப்படி நடக்குமோ, இது எப்படி இருக்குமோ, இது சாத்தியமே இல்லை என்றெல்லாம் நாம் சொல்லுகிற காரியங்களை ஆண்டவருடைய பாதத்துல வைப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை, நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களையும் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதே போல ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்வதற்கு நான் உன்னை பலப்படுத்துவேன். எந்த சூழ்நிலையிலும் நீ சோர்ந்து போகாதபடி, மனரம்யமாய் நிற்கும்படி நான் உன்னை பலப்படுத்துவேன். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். என்ன அப்படி நடத்துங்கப்பா. இந்த மாதத்துல நீர் என்னை அப்படி நடத்தும். உம்முடைய அற்புதங்களை கண்டு நாங்கள் உமக்கு நன்றி சொல்லும்படி உம்முடைய சமூகத்துல நிற்கட்டும். உம்மிலே பலன் கொண்டு ஆண்டவரே நீர் தருகிற அந்த அசாத்தியமான நன்மைகளை பெற்று உமக்கு சாட்சியாய் நிற்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றையும் செய்ய பலன் பெற்றவர்களாய் உமக்கு முன்பாக நிற்க உதவி செய்யும். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். இந்த மாதம் மட்டுமல்ல, வருகிற ஒவ்வொரு நாட்களும் எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய பலனை நாங்கள் பெற்று உம்முடைய கிருபையினாலே வெற்றியோடு உம்முடைய சமூகத்துல நிற்க உதவி செய்யுங்கப்பா. அசாத்தியமான காரியங்களையும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கண்டு உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களா எங்களை நிறுத்தும் சுவாமி. எல்லாவற்றையும் செய்ய பலன் தந்து வெற்றி உள்ளவர்களாய் நீர் எங்களை நிறுத்தும் ஆண்டவரே. இந்த வேதத்தின் மாந்தர்கள் மட்டுமல்ல, எங்களுக்கும் நீர் செய்ய போகிற அற்புதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஆசீர்வதியும், அற்புதங்களை காண செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.